மீதி உள்ள வீடியோ நம்ம பார்ப்போம். பகுதி இ பார்ப்போம். தொழில்முறை திறனறிவு தேர்வு 71. டயர் குறியீட்டில் அஸ்பெக்ட் ரேஷியோ என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் பி, டயர் உயரம் மற்றும் அகலத்தின் விகிதத்தை சொல்லும். 72. 6x4 என்பதன் ஒரு வாகன வகைப்பாட்டில் எதனை குறிக்குதுன்னா 6 சக்கரமும் 4 இயக்கப்படும் சக்கரமும். 73. நிறுத்தப்பட்ட வாகனத்தை நகர்வதற்காக முன் அதன் முதல் படி எதை குறிக்குதுன்னா கண்ணாடிகள் மற்றும் மறைமுக பகுதிகளை சரிபார்க்கவும். 74. கடுமையான சரிவின் இருக்கும்போது எந்த வகையான பிரேக்கில் பரிந்துரைக்கப்படுகிறதுனா இன்ஜின் பிரேக்கை பரிந்துரைக்கப்படுகிறது. 75. டிஸ்க் பிரேக்கில் அமைப்பில் பிரேக் பேடுகளை டிஸ்க் மீது அழுத்துவதற்காக பொருத்தப்படும் கூறு எதுனா காலிப்பர். அடுத்து 76. கனரக வாகனம் எந்த கேசில் அமைப்பில் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறதுனா முன் இன்ஜின் பின் புற இயக்கம். 77. வாகனத்தின் முன்புணையத்தில் முன் சக்கரத்தின் மையத்தில் உள்ள தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முன்புற ஓவர்ஹாக் அழைக்கப்படுகிறது. 78. பின்வரும் வாகன சட்டத்தின் ஃப்ரேம் முதன்மை செயல்பாடு எதுனா எரிபொருள் திறனை மேம்படுத்துதல். 79. ஸ்பேக் இக்னிஷன் எஸ்ஐ என்ஜின் மற்றும் கார்பரேஷன் இக்னிஸ் இன்ஜின் முக்கியமான வித்தியாசம் எதுனா ஆப்ஷன் பி. நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை மீறினால் ஏற்படும் சட்டப்பூர்வமான விளைவு மேற்கண்ட அனைத்தும். 81. தலையில் முக்கோணம் ஆப்ஷன் ஏ வழிவிடுங்கள். 82. தானியக்கி டிரான்ஸ்மிஷன் ஓவர் டிரைவ் கியரின் நோக்கம் அதிக வேகத்தின் எரிபொருள் செயல்திறனை மேம்படுத்த. 83. டிரான்ஸ்மிஷன் அமைப்பின் ஒரு பகுதி எதுனா ஸ்டீரிங் வீல்கள். 84. எச்சரிக்கை பலகையின் வடிவம் எதுனா முக்கோணம். இன்டர்னல் கம்ப்ரஷன் இன்ஜினின் பிளவுவில் செயல்பாடு எதுனா ஆப்ஷன் ஏ, சுழற்சி ஆற்றலை சேமித்து இன்ஜின் செயல்பாடை சீராக மாற்றுதல். 86. இன்ஜின் குளிர்ப்பை அமைப்பை கூலிங் சிஸ்டம் ரேடியேட்டரை செயல்பாடு எதுனா குளிர்மியிலிருந்து ஹீட்டை காற்றிலிருந்து மாற்றுதல். 87. எந்த வகை உயர்வு அமைப்பு எண்ணெயை பகிர்வுக்கு ஈர்ப்பு விசையாக கிராவிட்டி அடிப்படையாக கொண்டதுன்னா தெறிப்பு உயர்வு. 88. பெரும்பாலான வாகனங்களின் எரிபொருட்கள் பம்பு எதன் மூலம் அடிப்படையாக கொண்டு இயக்கிறதுனா மின்மாற்றி கருவி. 89. மெனுவல் டிரான்ஸ்மிஷன் அமைப்பில் சிங்கரத்தை பங்கு என்னண்டா சக்தி பரிமாற்றம் முன்பு கியரின் வேகத்தை பொறுத்து செய்தல். எதன் முறையாக ஒரு வாகனத்தை பிரேக்குகள் இல்லாமல் மெதுவாக நிறுத்தலாம்? இன்ஜின் பிரேக்கை. எந்த வகை பின் ஆக்சில் கனரக வாகனங்கள் மிகவும் பொருத்தமானதுன்னா முழு பிலோட்டிங். கனரக வாகனங்கள் சக்கர சமநிலையில் எந்த செயல்பாட்டை வழங்குதுன்னா பி, அதிர்வுகளை குறைத்து மென்மையான இயக்கத்தை உறுதி செய்ய. 93. டியூப்லெஸ் டயர்களுக்கு டியூப் டயர்களை விட முக்கியமான நன்மை எதுனா திடீர் காற்றழுத்த இழப்பு ஏற்பட்டால் பாதுகாக்கிறது. ஒரு நகர பேருந்தின் எரிபொருள் திறனை மேம்படுத்த எது உருவுனா நிலையான வேகத்தை பராமரிக்கிறது. 95. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் சாலை அடையாளமாக பொருத்துவது ஆன்சர் சி. 96. ஸ்ட்ரிங்கை விலை ஸ்டீரிங் கியர் பாக்ஸை இணைக்கும் தொகுப்பு எதுனா ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிச்ச வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.